அதாவதுமா, கோலங்களை நம்ம எப்போதுமே எந்திரத்தின் வடிவாகத்தான் என்ன பண்ணுவோம்னா குறிப்பிடுகிறோம். எந்திரமும் மந்திரமும் இணையும் பொழுது அங்கு விந்துநாத தத்துவம் உருவாகி நம் எண்ணங்களுக்கு அனைத்திற்குமே ஒரு உயிரோட்டம் பார்த்திருக்கோம் இல்லையா? அதற்குன்னு சில குறிப்பிட்ட வாகனங்கள் இருக்கும். என்ன வாகனங்கள் பார்த்திருப்போம்? அன்னபக்ஷி வாகனம் பார்த்திருப்போம், கஜ வாகனத்தில் இறைவன் எழுந்தருளல், ரிஷப வாகனத்தில் எழுந்தருளல், அதே போல பாத்தீங்க அப்படின்னா ஐராவதத்தில் எழுந்தருளல், இப்படி பல்வேறு விஷயங்களை பார்த்திருப்போம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம்னா மார்கழி மாதத்துல குறியீடுகளாக போட போகிறோம். சோ இந்த வாகனங்களை நம்ம குறியீடுகளாக அமைக்கும் பொழுது வாகனம் வருவதற்குள் இறைவன் வந்து விடுவார். வாகனம் எங்க இருக்கிறதோ அங்க இறைவனுடைய எழுந்தருளல் அப்படின்றது எப்படி இருக்கும்? மிக சிறப்பாக இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா தீபங்களை ஏற்றி வைக்கக்கூடிய முறைகளை கடைபிடிக்கலாம். தை மாதம் பிறக்கிற வரையிலும் தீபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன பண்ணக்கூடாது? குறைய கூடாது. அதனால